இதுதான் அழகர் கோயில். அந்த கோயிலோட இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு கோபுரத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணன் சிலை வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வைபாக இருந்தது. நம்ம போகிற டைமுக்கு பார்த்திங்கன்னா கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னதானம் போட்டிருந்தாங்க. அதுக்காக டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 531வது ஆள் நம்ம. ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிவி போட்டு இந்த அழகர் ஆற்றுல இறங்குவாங்க பார்த்தீங்களா, அழகர் கோயில் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோபுரம். நம்ம வர டைமுக்கு பார்த்திங்கன்னா சாமி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டிருந்தாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அன்னதானம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மள பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா சாமி சாப்பாடு எதுவும் குறை சொல்லக்கூடாதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்தது. இப்போ சாமி பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ உள்ள சாமி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் அழகர் சாமி பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு நான் வெளியில் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் சாமி பார்க்க வேண்டிய அந்த க்யூ லைனு. ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் காலியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சாமின்னு இருக்குது. அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்களாம். ஸோ அது வரைக்கும் மூடியே இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை தான் கும்பிட்டு வராங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை கும்பிட்டோம். ஸோ சாமியெல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அழகர் கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஜனமும் வந்துச்சு, ஒரே ரஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா பேட்டரி காரும் வச்சுருக்காங்க. வேணா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நானும் நினச்சேன் பழமுதிர்ச்சோலை தான் பெருசாக இருக்கணும், பட் ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் அறுபடையில் பழமுதிர்ச்சோலை தான் ரொம்ப பெரிய கோயில் நினச்சின்னு வந்தேன். பட் ஆனால் இங்கே பார்த்தா அது தம்மத்தூண்டு கோயிலாக இருக்குது. இந்த கல்லழகர் தான் ரொம்ப ஃபேமஸ் கோயிலுக்கு. அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது, அவ்வளோ ஜனம் வருது. அந்த கோயிலோட பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் ரொம்ப ஜனம் வருது. ஸோ நல்ல ஒரு வைபாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ ஆகும். தேங்க்யூ ஸோ மச். பை.